நான் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா? சீனிவாசன் ஐயா வந்திருக்காங்களா? இங்கே வந்து மதுரை பிஜேபி வேட்பாளராக இருந்து 2ஆம் இடம் பெற்றவர். ப்ரொஃபஸர் சீனிவாசன் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ரொம்ப அறிவார்ந்த மனிதர்மா. பாராளுமன்றத்துக்கு அவரை அமைச்சிருக்கணும். ஆனால் வந்து இந்த மக்கள் தோற்றுட்டாங்க. பாராளுமன்ற வேட்பாளர் ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் மக்கள் தோற்றுட்டாங்க, அவ்வளோதான். இத்தனைக்கும் பணம் எதுவும் கொடுக்காம அதிமுக வந்து கொடி கட்டி, அதிமுகவோட ஊர் மதுரை கோட்டை, அதில் அதிமுக பின்தள்ளி வெறும் சொற்ப ஓட்டுகள் தான், சில ஆயிரம் ஓட்டுகள் தான், பெரிய ஓட்டு டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, லெஸ் தென் லேக்னு வச்சுங்களேன். அது வந்து மதுரை மண்ணுக்கான துரதிருஷ்டம் தான் சொல்லணும். ஏன்னா இவங்க வந்து ஒரு கால் எம்பி ஆகியிருந்தாங்கன்னா மத்திய அமைச்சர் ஆகிருப்பாங்க, திட்டங்கள் நிறைய வந்திருக்குமா. இப்போ இவங்க எய்ம்ஸ்னு ஒரு செங்கலை காமிச்சு அடுத்த எலெக்ஷனுக்கு அதை காமிச்சிட்ருப்பாங்க. ரொம்ப நன்றி ஐயா, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் சீனிவாசன் ஐயா மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில நிமிடங்கள் உரையாட, ஏன்னா வந்துட்டாங்க பெரியவங்க, அவங்கள நான் பேச கூப்பிட்றேன். அவங்க மனைவி வந்து சீஃப் இன்ஜினியராக இருந்தாங்க ஐவிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில், ரொம்ப நேர்மையான அதிகாரி வந்து இப்போ தான் ரிட்டையர் ஆனாங்க. பொண்ணு வந்து தியாகராஜா காலேஜில் லெக்சரர், அதாவது கவர்மெண்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்க. ரொம்ப அற்புதமான மனிதர். அதாவது தமிழ்நாடு வந்து சில நல்ல ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்தால் உருப்பிடும் அப்படின்னா வந்து இவங்களை நெக்ஸ்ட் டைம் அது மதுரைக்காரங்க மிஸ் பண்ணாதீங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ வெங்கடேசன் அவர்களை வந்து ஓட்டு போட நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். மார்க்சிய கம்யூனிஸ்ட் நல்ல கட்சி, லஞ்சம் வாங்கலை, அதெல்லாம் நான் அதுக்குள்ளே நான் போகல. ஆனால் அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது? ஒரு ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். அவர் மேலே திமுக மேலேயோ அதிமுக மேலேயோ வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் வைக்க முடியாது. அவருக்கு ஓட்டு போட்டு ஒன்றும் நடக்காது. அவர் 8 எம்பி, ஒரு நல்ல எம்பியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அவர் நான் கூப்பிட்டுட்டு நான் கடைசியாக வந்து சம்மப் பண்ணுறேம்மா, சரிங்களா? ஐயா வரணும். இன்றைக்கி 2025 பிறந்திருக்கு. மதுரைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லவரை காண்பதும் நன்று, நல்லோர் சொல் கேட்பதும் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லா மாவட்டத்திலிருந்து வந்த நல்லவர்களை பார்ப்பதற்கு நான் வந்திருக்கேன். நல்லவர் ஐயா சொக்கலிங்கம் அவர்கள் உரையை கேட்பதற்கும் வந்திருக்கேன். நான் சொக்கலிங்கம் சாரோட ஃபேன். அவரை நேரில் பார்த்து அவர் உரையை கேட்டதை விட அவரை யூடியூப்பில் நிறையா பார்த்துருக்கேன். அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சமூக அக்கறையோடு நிறைய நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருப்பவர். இவங்க தாத்தா தான் சுதேசமித்திரன் பத்திரிகை நடத்தினவர். இந்த சுதேசமித்திரன் பத்திரிகைன்றது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது உங்களுக்கு தெரியாது. சுப்பிரமணிய பாரதியார் பத்திரிகை ஆசிரியராக இருந்து பணியாற்றிய பத்திரிகை சுதேசமித்திரன் பத்திரிகை. அதனால் ஒரு பெரிய தேசபக்த பாரம்பரியத்திலேருந்து வந்தவருங்கிறதுனால தான் அவருக்கு இப்படி தேசபக்தியோடு நல்ல காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இங்கே நிறைய அறிவுரையெல்லாம் வழங்கியிருக்கிறார். இன்றைக்கி மனிதர்களுக்கு பிரச்சனை வேணுமோ வேண்டாமோ, நமக்கு பிரச்சனை வேண்டுமா வேண்டாமா என்பதல்ல முக்கியம், நம் பிரச்சனைகளுக்கு நாம் வேணும். இந்த பிரச்சனைகள்லாம் யாரோ ஒருத்தரை தேடிக்கிட்டு தான் இருக்கும், அவர் தலையில் ஏறி உட்காந்துரும். அதனால் அதில் தப்பிக்கவே முடியாது. எதிரிகள் இல்லாமல் ஒரு பொது வாழ்க்கை வாழ முடியாது. நம்மை விமர்சிப்பவர்கள் இல்லாமல் ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ முடியாது. ஏற்ற இறக்கங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை அமையாது. குழந்தைகள் எல்லோருமே நல்லவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்கிற குடும்பங்கள் அமையாது. கணவனோ மனைவியோ மிக சிறப்பாக அமர்ந்திருக்கிறாங்க, இது மாதிரி பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் இல்லை பெஸ்ட்டு ஒய்ஃபும் இல்லைன்ற மாதிரி குடும்பங்கள் ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு இடத்துல பகவான் நமக்கு ஒரு சின்ன கேப் விட்டுட்டு தான் போயிருப்பான், குறை விட்டுட்டு தான் போயிருப்பான். எங்கள் வீட்டிலெல்லாம் கூட இன்றைக்கி சில கஷ்டங்கள் வரும்போது நான் சொல்லுவேன், எல்லாமே நல்லதாக கொடுத்துட்டே போகிறான்னு வச்சுக்கோங்க. எல்லாம் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குது, நினச்சதெல்லாம் நடக்குது, நம்ம விரும்பினபடி மகிழ்ச்சியாக வாழ்க்கை அமைஞ்சு போனால் அப்புறம் என்றைக்கு நமக்கு அடுத்த ஜென்மம் வேண்டான்ற எண்ணம் என்றைக்கு வரும்? இந்த பிறவி போதும்ன்ற எண்ணம் நமக்கு எப்போ வரும்? எல்லாமே கிடைக்குதே, அப்போ இன்னும் அடுத்தடுத்த ஜென்மம் எடுத்து இன்னும் எல்லாமே சாப்பிட்டு நல்லா சுக வாழ்க்கை வாழ்ந்து அப்படி தான் வாழன்ற ஆசை வரும். ஆனால் நமது முன்னோர்கள் அப்படி ஆன்மீகத்தில் சொல்லவில்லை, பிறவாமை வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல கஷ்டங்கள் கொடுப்பதன் மூலமாகத்தான் கடவுள் வந்து நம்மை தயாரிக்கிறார். கஷ்டம் வருதுன்னா கடவுள் நம்மளை தயாரித்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம்.
அவர் நம்மை மேம்படுத்துகிறார்னு அர்த்தம். அப்படி கஷ்டங்கள் வந்து கடவுள் நம்மை தயாரிக்கும் போது அந்த கஷ்டத்தை நம்மளால் தாங்க முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது தான் கடவுள் வந்து நமக்கு ஆலோசனை கூற, அறிவுரை கூற சொக்கலிங்கம் ஐயா மாதிரி நல்ல குருவையும் நமக்கு அனுப்புகிறார். இப்போ இவரை வச்சு பாடம் எடுத்துக்கோ, உன் கஷ்டத்துக்கு அவர் ரிலீஃப் கொடுப்பார். அதனால் கஷ்டம் கொடுக்கறது கடவுள் தான். அந்த கஷ்டத்துலேருந்து ரிலீஃப் கொடுக்கறதுக்கு சொக்கலிங்கம் அவர்கள் அனுப்பிச்சதும் கடவுள் தான். திரும்ப அந்த அறிவுரையெல்லாம் ஏற்று நாம் ஒரு மகிழ்வான வாழ்க்கை வாழ வைக்கிறதும் கடவுள் தான். அதனால தான் நீங்கள் அதை நம்பிட்டா ஜோசியமெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம்னு சொல்கிறார். ஜோசியத்தை நம்பாத உங்கள் இஷ்டம், அதை சொல்கிற உரிமை அவருக்கு இருக்குது, எனக்கு இல்லை. முன்னாலெல்லாம் நம்ம வாழ்க்கையில் குலகுருன்னு ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாங்க. குலகுரு அப்படின்னு முறை. இப்போ எங்களுக்கெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஐயங்கார் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் எங்களுக்கெல்லாம் குலகுரு. அந்த குலகுரு என்ன செய்வார், இப்போ அந்த வழக்கம் ஒழிஞ்சு போச்சு. அந்த கிராமங்களுக்கு, அவங்க இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் அவர் வருவார். வந்து அந்த கிராமத்திலே தங்குவார். அந்த கிராமத்தில் அவருக்கு 50-60 குடும்பங்கள் அவருடைய சிஷ்யர்களாக இருப்பாங்க, அவரோட சம்மந்தப்பட்டவங்களா. அவருக்கான தங்குற இடம், உணவு இதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. இவர் அங்கேருந்து நல்ல அறிவுரை சொல்லுவார், ராமாயணம் சொல்லுவார், மகாபாரதம் சொல்லுவார். அண்ணன் தம்பிக்குடைய சொத்து பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணி வைப்பார். அவர் அங்கே போய் ஒரு பார்க்கில் கிருஷ்ணனை நினைச்சு ஆடிக்கிட்டு இருந்தார், நடனம் ஆடிக்கிட்டு இருந்தார். இஸ்கான்னாலே அப்படி தான், கிருஷ்ணனை நினைத்து ஆடல் பாடல் எல்லாம் செய்கிறாங்க. யாருமே இல்லாத ஒரு பூங்காவில் ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருக்கார். அப்போ அங்கேருந்த ஒரு வயதான ஒரு அமெரிக்கன் அவரை பார்த்துட்டே இருந்தான். நீ ஏன் இப்படிலாம் ஆடுறேன்னு கேட்டான். இவருக்கும் ஆங்கிலம் தெரியும். இவர், நான் கிருஷ்ணனை நினைத்து இப்படி ஆடிக்கிட்டு இருக்கேன், இப்படி ஆடுனா உனக்கு என்ன கிடைக்கும், இப்படி ஆடிக்கிட்டே பாடிக்கிட்டே ஆடுறையே உனக்கு என்ன கிடைக்கும். அப்போ இவர் சொல்கிறாரு, முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், ஒரு இறை அனுபவம் கிடைக்கும், அப்படி நிறைய சொல்லிகிட்டே வர்றாரு. இந்த வார்த்தைகள்லாம் அவனுக்கு திருப்தி அளிக்கவில்லை. அப்போ அவன் கேட்டான், இதெல்லாம் பண்ணால் தூக்கம் கிடைக்குமான்னு கேட்டான். தூக்கம் ரொம்ப நல்லா கிடைக்கும். அப்படியா, பண்ணி எனக்கு சொல்லி கொடுக்குறியா? ஏன்னா அவனுக்கு பிரச்சனை என்னென்னா, ஒரு 15 வருஷமாக அவனால் தூங்கவே முடியல. அவ்வளவு மருந்து மாத்திரை சாப்பிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி கூட தூங்க முடியல. இன்றைக்கி வெளிநாடுகளில் ரொம்ப பெரிய பிரச்சனையே ஸ்லீப்லெஸ்னஸ், தூக்கமின்மைங்கிறது ரொம்ப பெரிய வியாதி. இன்றைக்கி நியூரோ சயின்ஸில் பல $1 பில்லியன் பணத்தை கொட்டி ரிசர்ச் பண்ணுற, ஆராய்ச்சி பண்ணுற ஒரு பெரிய துறை, எப்படி மனிதர்களை தூங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஒரு வாரம் கழித்து நான் வருவேன், நீ சொன்ன மாதிரியே நான் இந்த ஆடுவேன் பாடுவேன், எனக்கு தூக்கம் வரணும், நீ தான் பொறுப்பேற்றுக்கொண்டாங்க. ஒரு வாரம் கழித்து அதே கிழமை அதே தேதியில் அங்கே சந்திக்கிறதா முடிவு செஞ்சாங்க. வந்தால் ஒரு பிளாங்க் செக் கொடுத்து வந்தான். என் சொத்தெல்லாம் நான் இஸ்கானுக்கு எழுதி வைக்கிறேன், நீ என்ன வேணாலும் அதை ஃபில்லப் பண்ணிக்கோ, 15 வருடமாக தூங்காத நான் இந்த ஒரு வாரம் தான் நிம்மதியாக தூங்கியிருக்கேன் என்று சொல்லி அவரது காலிலேயே சாஷ்டாங்கமாக விழுந்தெழுந்திச்சானான். அப்படி இன்றைக்கி உலகம் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மீகம் நம்ம நாட்டில் இருக்குது. நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதா உங்கள் லட்சியம்னா நீங்கள் அமெரிக்காவுக்கு போகலாம், ஜெர்மனிக்கு போகலாம், இங்கிலாந்துக்கு போகலாம், துபாய்க்கு போகலாம், பஹ்ரைன் போகலாம். உலக வசதிகள் சுகங்களெல்லாம் அனுபவிக்கிறது தான் உங்கள் நோக்கம்னா பல நாடுகள் இருக்குது. தாய்லாந்துக்கு போகலாம். இன்னும் அது மாதிரி ஒரு ஹனிமூனுக்கோ ஒரு பாடி ப்ளஷர், உடல் ரீதியான சுகங்கள் கொடுக்குற தேசங்கள் நிறைய இருக்குது, போகலாம். நிறைய சுற்றி தான் பார்க்கணும், கேளிக்கைகளுக்காக போகணுன்னா அதற்கண்ட நாடுகள் இருக்குது, போகலாம். ஆனால் எப்போதாவது ஒருத்தன் உலகத்தின் எந்த நாட்டில் இருந்தாலும் எனக்கு மன அமைதி வேணும், மகிழ்ச்சி வேணும், ஆன்மீக சிந்தனை வேணும்னா அவன் பாரத நாட்டுக்கு தான் வந்தாகணும். இந்தியாவில் தான் அந்த ஆன்மீகமும் அந்த மகிழ்ச்சியும், ஒரு மனித குலம் ஏன் தோன்றியது, எதை நோக்கி செல்கிறது என்பதை பற்றிய தெளிவும் இங்கே தான் இருக்குது. அந்த பாரம்பரியத்தின் வழியாக வந்தவர் தான் ஐயா சொக்கலிங்கம். அதை இவருடைய ஸ்டைலில் செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குருவுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொரு கல்ட் ஃபிகர்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்டைலில் அதை செய்வார்கள். அப்படி இன்றைக்கி இருக்கிற நவீன காலத்திற்கு ஏற்றார் போல் அவரால் பல கோவில்களில் ஆயிரக்கணக்கானவருக்கு, லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் தர முடிகிறது. இதே மேடையில் திமுகவை பற்றி அவர் விமர்சித்து பேச்சினா கூட பல திமுக அமைச்சர்கள் இவர் சொன்னால் கேட்க வைக்க முடிகிறது. அவரால் பல பேருக்கு பொருள் உதவி, பண உதவி இதெல்லாம் செய்ய முடிகிறது. எல்லாவற்றையும் விட குடும்பங்களுக்குள் ஒற்றுமையை அவரால் உருவாக்க முடிகிறது. குடும்பங்களுக்குள் இருக்கிற பிரச்சனையை அவரது வார்த்தைகளால் தீர்க்க முடிகிறது. அதை பின்பற்றுபவர்கள் நிறைய இருக்காங்க. அப்படி ஒரு மூட நம்பிக்கையை ரொம்ப திணிக்காமல்
பரிகாரம்ன்ற பேரில் ரொம்ப குரூரமான பரிகாரங்கள்லாம் ரொம்ப சொல்லாமல் எளிமையான தீர்வுகள் மூலமாக நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை உருவாக்குவதற்கும் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை உருவாக்குவதற்கும் பணியாற்றுகிற ஐயா சொக்கலிங்கம் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். உங்களுக்கு மீனாட்சி, எல்லா வல்ல மீனாட்சி உங்களுக்கு எல்லா வரம் தரணும். அவர் கூடயே இருக்கிறாரு, அவர் நாகராஜன் அப்படின்னு பேர். அவர் முகத்தை நீங்களும் காமிச்சிருங்க ஒரு தடவை. அவர் எனக்கு நண்பர், அவரும் சொக்கலிங்கம் சாருடைய ஃப்ரெண்டு தான். அவர் சொன்ன வாஸ்துபடி தான் நான் வீடெல்லாம் கட்டியிருக்கிறேன். அதனால் வெற்றிகரமான அரசியல்வாதியாக நான் வந்ததுக்கு இவங்க 2 பேரும் ஒரு காரணம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ வாஸ்தவ ரொம்ப பெருசுப்படுத்தாங்க. இறைவனை வாஸ்தை நம்புறதை விட இறைவனை நம்புங்க அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு அவங்க பரிணாம வளர்ச்சி. இது முரண்பாடு இல்லை, அடுத்த கட்டம் வளர்ந்துக்கிட்டே போகும். அதனால் இந்த பரிணாம வளர்ச்சியில் இப்போது இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து, இந்த புத்தாண்டு தினத்தில் மதுரைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நான் மகிழ்ச்சியுடன் இங்கே புத்தாண்டு வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.